ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக டேஸ்டியாக ஒரு பொட்டேட்டோவில் ஒரு ரெசிபி பண்ணலாம். இது நான் பொட்டேட்டோ வந்து 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நான் அதை நல்லா கிரைண்டர் வச்சு நல்லா திருவிக்கிறேன். நான் திருவிட்டு கொஞ்சம் நம்ம இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நம்ம லைட்டாக நம்ம சால்ட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம அதில் நான் சால்ட்டு போட்டு பிணைகிறதுனால நான் சால்ட்டு போடல. நல்லா தண்ணியெல்லாம் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அதில் அரிசி மாவு போட்டு நீங்கள் காரத்துக்கு என்ன வேணும்னு போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு எதுவுமே போடல. ஈஸியாக பண்ணுறது எப்படி ஈஸியாக ஒரு ஸ்நாக் பண்ணலான்னு பண்ணால் இந்த மாதிரி பண்ணிடலாம். நம்ம சால்ட்டு, அரிசி மாவு, பொட்டேட்டோ இருந்தால் நம்மளுக்கு போதும். அது அதனால் காரத்துக்கு எதுவும் போடலை. நீங்கள் வேணால் காரத்துக்கு வேணால் மிளகாத்தூள் இல்லைன்னா வேறு ஏதாவது போட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு வேணாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. இது நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப ஈவினிங் ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தானா இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு கூட நீங்கள் தட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஷேப்பு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெயில் இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். நம்மளுக்கு சீக்கிரம் குயிக்கான ரெசிபி. நம்மளுக்கு இது குயிக்கான ஈவினிங் ஸ்நாக். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா மொறுமொறுன்னு, வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நம்ம இதுக்கு திருவிட்டு நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டால் போதும். ஒரு குயிக் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஈவினிங்கில் நமக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நம்மளுக்கு இதை ஒரு தடவை உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி பாருங்கள், பண்ணி கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாய்.